two visions. There are two visions of this country. One vision that it is a union of states, meaning it is a negotiation, meaning it is a conversation. Yes. Meaning I go to my brother in Tamil Nadu and I say, what do you want? And he says, this is what I want. And then he asks me, what do you want? And I say, this is what I want. It is a partnership. It is not a kingdom. Yeah. Remember that. Yeah. You will never ever in your entire life rule over the people of Tamil Nadu. Yeah. It cannot be done. You will never ever in your life rule over these other people. Please listen to what I'm saying. No matter what fantasies you might have, you will never ever rule over the people of the states of India. It has never been done in 3,000 years. Never ever. The only way India has been ruled, and you can look at any empire you want. You can look at Ashoka the Great. You can look at the Mauryas, you can look at the Guptas, you can look at anyone you want. It has always been ruled by conversation and negotiation. You have no idea of history. You have no idea what you are dealing with. It is a partnership. It is not a kingdom. It has never been done in 3,000 years. Never ever. The only way India has been ruled. And you can look at any empire you want. You can look at Ashoka the Great. You can look at the Mauryas, you can look at the Guptas, you can look at anyone you want. It has always been ruled by conversation and negotiation. பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் இவ்வாறு பேசியுள்ளார். ஒருபோதும் எப்பொழுதும் ஜன்மத்துக்கும் நீங்கள் தமிழ்நாட்டை ஆள முடியாது என்று பிஜேபியை நோக்கி கூறியுள்ளார். 1967 திராவிட முன்னேற்றக் கழகத்தில் காங்கிரஸ் தோற்ற பிறகு 57 ஆண்டுகளாக, எவ்வளவு ஆண்டுகள், 57 ஆண்டுகளாக திராவிட கட்சிகளின் ஒட்டுக்கட்சியாக இருந்து வருகிறது தமிழகத்தில் காங்கிரஸ். 2 சீட்டுக்கும் 5 சீட்டுக்கும் திராவிட கழகங்களுடைய பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்கிறது காங்கிரஸ். அந்த நினப்பில் எரிச்சல் அடைஞ்சு ராகுல் காந்தி இப்படி பேசிவிட்டாரோ, பாஜகவை நோக்கி ஜென்மத்துக்கு நீங்கள் ஆள முடியாது என்று பேசிவிட்டாரோ, இது ஒரு புறம் இருக்கட்டும். இது கூட்டாட்சி முறை, இது மன்னராட்சி முறை இல்லை என்கிறார். அதே நேரத்தில் 3000 ஆண்டுகளாக நீங்கள் அசோக பேரரசை பாருங்கள், குப்த பேரரசை பாருங்கள், மௌரிய பேரரசை பாருங்கள். அவர்களெல்லாம் மக்களிடம் கலந்துரையாடி தான் ஆட்சி செய்தார்கள். உங்களுக்கு வரலாறும் தெரியலை, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியலை அப்படிங்கிறார் ராகுல். மன்னரெல்லாம் மக்களிடம் கலந்துரையாடி தான் ஆட்சி செய்தார்கள் என்றால் அப்போ மன்னராட்சி முறை சரி என்று தானே அர்த்தமாகும். பிறகு இதற்கு பிஜேபியை பார்த்து இது கூட்டாட்சி முறை மன்னராட்சி முறை இல்லை என்று குறை சொல்லணும், பிஜேபியை நோக்கி குற்றம் சாட்டணும். பிஜேபியை நோக்கி சொல்கிறார் வரலாறு உங்களுக்கு தெரியலை என்று. ஆவேசமாக பேசுனதில்லை, நாம் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் கூட்டாட்சி முறையும் மன்னராட்சி முறையும் போட்டு குழப்பிக்கிட்டாரோ, இல்லை ஒருவேளை வரலாறே தெரியாதா அவருக்கு. நன்றி. For detailed analysis, like, share, subscribe, click notification.